வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்ப குயிக்காக ஒரு கார சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு ஒரு 10-12 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெங்காயத்தை கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளி, மிளகா, பூண்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உப்பும் இதிலே சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்து பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெயில் இந்த கார சட்னி செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக ரொம்ப நாள் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். உளுந்துலாம் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா சட்னி மறுநாள் நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த உளுந்துலாம் ஊறி இருக்கும். அது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் எப்பயுமே கார சட்னிக்கெலாம் கடுகு மட்டும்தான் தாளிப்பேன். கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்ச சின்ன வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா வெங்காயம் பச்சை வாசனை அடிக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் கார சட்னி 2-3 விதமாக செய்யலாம். நிறைய விதமாக செய்யலாம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு, நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு பொறுத்து செய்யலாம். சில பேருக்கு இந்த சின்ன வெங்காயம் வாடை ரொம்ப பிடிக்காது. அதனால் அதை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார சட்னியில் அரைச்ச மிளகா, தக்காளியை சேர்த்து வதக்கும்போது அந்த மாதிரி கார சட்னி செஞ்சால் இது ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலை போடுறேன். இப்போ இதில் நல்லா இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் நசுக்கி போட்டது, அரைச்சது வதங்கி பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி, மிளகா விழுதை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்மளுடைய கார சட்னி சூடாக சூப்பராக ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு செஞ்சால் சூப்பராக நம்மளுடைய கார சட்னி. இந்த பக்கம் தோசை ஊற்றிக்கிட்டே இந்த பக்கம் கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு, பெருங்காயம் எல்லாமே. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் புளி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் புளிக்கு பதில் நான் 2 தக்காளி வச்சுட்டேன். அதனால் நான் புளி சேர்க்கலை. மற்றபடி நீங்கள் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து கூட நீங்கள் இந்த கார சட்னி ரெசிபி ரெடி பண்ணலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த மிளகா, தக்காளி எல்லாம் பச்சை வாடை அடங்கிடுச்சு. இப்போ நல்லா உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய குயிக்காக கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். சுட சுட இட்லியும் இந்த கார சட்னியும் இருந்ததுன்னா எத்தனை சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ராகி இட்லி, ராகி தோசைக்கெல்லாம் இன்னும் செம்ம மேட்சாக இருக்கும். மில்லட் ரெசிபியில் நம்ம எந்த தோசை இட்லி செஞ்சாலும் இதுக்கு இந்த கார சட்னி மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுடுங்க. ஓட்டு போடாத வெளியூரில் இருக்காதீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை. இது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். எல்லாருக்குமே இந்த கவனம் இருக்கணும். நம்மளுடைய தேர்வு செய்கிற பொறுப்பாளர் தான் நம்மளுக்கு நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.